எல்லாம் வல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 111வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த வழிபாட்டினுடைய நோக்கம் இங்கே எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நஞ்சுண்டேச பெருமான் இந்த ஆலயமானது மிக சிறந்த ஒரு திருப்பணிக்கு எழுந்தருள வேண்டும் என்று இன்றைய தினம் நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். இதற்கு நால்வர் பெருமக்களிலே மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே எழுப்பின அந்த திருக்கோயில்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட அருளாளருடைய அந்த அருளை நாம் பெற்று இந்த திருப்பணியை நாம் தொடர்ந்து அதிவிரைவிலே துவங்க வேண்டும் என்பதற்காக மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்தில் இருந்தும் திருக்கோவையாரில் இருந்தும் இன்றைய தினம் நாம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம். இதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், திருக்கோவையாரிலே நிறைவு பகுதியாக 400 பாடலை இன்றைய தினம் இறைவன் திருவருளினாலே நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, இப்பொழுது திருவாசகத்திலே 25வது பதிகமாக விளங்கக்கூடிய ஆசை 10 என்கின்ற தலைப்பிலே அமைந்த ஆத்மாவினுடைய இலக்கணம் மிக அற்புதமான ஒரு தலைப்பிலே மாணிக்க வாசகர் பெருமான் பாடி மகிழ்கிறார். ஆன்மாவிற்கு பொதுவாக 2 இலக்கணங்கள் உண்டு. அதிலே பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம் என்று 2 இலக்கணங்கள் சொல்லுவார்கள். பொது இலக்கணம் என்று சொல்லும் பொழுது ஆன்மா 5 அவத்தைப்படும். 1 நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் என்று சொல்லக்கூடிய 5 அவத்தைகளை படக்கூடிய நிலையிலே ஆன்மாவிற்கு பொது இலக்கணம் என்று சொல்லுவார்கள். சிறப்பு இலக்கணம் என்று சொல்லும் பொழுது ஆன்மா எதை சாருகிறதோ அதன் வண்ணமாக இருக்கும் என்பது சிறப்பு இலக்கணம். அப்படி அந்த சிறப்பு இலக்கணமும் பொது இலக்கணமும் வைத்து நமக்கு இந்த ஆசை 10 என்கின்ற தலைப்பிலே மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கிறார். இந்த திருவாசகம் எல்லாம் சைவ சித்தாந்தம் இல்லாமல் எந்த பாடலும் இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அந்த அமைப்பிற்கு ஏற்றாற்போல இன்றைய தினம் இந்த திருவாசகத்தினை நாம் விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக.